எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்.
குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுனத்தை பொறுத்தவரை கொடுக்கிற வாக்கை காப்பாற்றணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர். இந்த வாக்கு பலிதமும் மிதுனத்திற்கு ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் யார்? எப்படி வழிபாடு பண்ணுவது? மிதுன ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வம் ஐயனார். ஐயனார்னு சொல்லுவாங்க. பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஐயனாரப்ப சுவாமி ஒருத்தர் ஐயனார். இந்த மிதுன ராசிக்காரவங்க ஐயனாரை கும்பிட்டே ஆகும். இந்த ஐயனாருடைய பக்கத்தில் எங்கே கோவில் இருக்கோ போயிட்டு வாங்க. ஐயனாரை வழிபாடு பண்ணுங்க, ஐயனாரை தரிசனம் பண்ணுங்க, ஐயனாரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க, மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணுங்க. ஒரு படம் வச்சு அந்த ஐயனாரை புதன்கிழமை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை ஐயனாரை வழிபாடு பண்ணுங்க. ஐயனாருக்கு பச்சை நிற மலர்கள் சமர்ப்பிக்கணும். ஆமாம், அதாவது இலை தழை சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி மல்லிகைப்பூ சமர்ப்பிக்கணும். அந்த ஐயனாரப்பன் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக மிதுன ராசிக்காரர்கள் நடராஜரை வழிபாடு பண்ணுங்க. நடராஜர் அனுகிரகம் வேணும். ஐயனாரப்பனையும் நடராஜரையும். காவல் தெய்வம் ஐயனார், இஷ்ட தெய்வம் நடராஜர். மிதுன ராசி மறந்தும் நடராஜர் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சிவாலயத்தில் எந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணுறீங்களோ நடராஜரை பார்க்காம வரக்கூடாது. காவல் தெய்வமாக ஐயனார் கோயில் எங்கே இருக்கோ அந்த ஐயனாருக்கு என்ன பிடிக்குதுன்னு போய் அங்கே பூசாரிகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார். அதையெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு படையலை போடுங்க. புதன்கிழமை போடலாம். ஐயனாருக்கு ரொம்ப விசேஷம். ஐயனாரப்பனை பிடிச்சிங்க. இல்லை சனிக்கிழமையில் ஐயனாரப்பனை வழிபாடு பண்ணலாம். செரவாரம் புதவாரம் இந்த 2 நாட்கள் ஐயனாருக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார். ஐயனார் கோயிலுக்கு போகும்போது பச்சை கலரில் உடை உடுத்திங்க, பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு ஐயனாரை போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் மிதுன ராசியாக இருக்கிறனால நீங்கள் என்ன ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் எலுமிச்சம்பழம் காவு கொடுத்துட்டு கிளம்புங்க. எலுமிச்சம்பழத்தை எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழம் காவு கொடுத்துட்டு புறப்படுது. அந்த ஐயனாரப்போ உங்கள் பின்னாடியே இருப்பார். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஐயனாரப்பனை நம்பி நீங்கள் பேசுனீங்கன்னா வாக்குப்பளிதம் ஏற்படும். மிதுனத்திற்கு வாக்குப்பளிதம், வார்த்தைகளில் பளிதம் ஏற்படும். ரொம்ப எதிரிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்கள். நடராஜர் அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். வீட்டில் நடராஜர் அஷ்டோத்திரம் சொல்கிறது நல்லது. பக்கத்தில் சிவாலயத்தில் நடராஜர் இருப்பார். ஒரு புக் பண்ணி அஷ்டோத்திரம் புக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அது உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுறீங்கன்னா ரொம்ப விசேஷம். மிதுன ராசிக்காரவங்க அவசியம் செய்யுங்க. இந்த நடராஜ பகவான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். காவல் தெய்வமாக ஐயனாரப்பன். ஐயனாருக்கு குளூர் அபிஷேகம் பண்ணணும், இளநீ அபிஷேகம் பண்ணணும். இளநீர் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். ஐயனாருக்கு ரொம்ப பிடிச்சது சாட்டை. இந்த குதிரையை விரட்டுவாங்கள்ல சாட்டை, அந்த சாட்டை வாங்கி ஐயனாருக்கு வைங்க, சாத்துங்க. ஐயனாருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதிரியெல்லாம் ஓட சாத்துவார், அடித்து விரட்டுவார். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க, வில்லங்கம் கொடுக்குறாங்க, கோர்ட்டு பிரச்சனை இருக்குது, வில்லங்கம் இருக்குது, எனக்கு விரயமாக இருக்குது, என்னங்க பிடிக்கவே மாட்டேங்குது, வாழ்க்கை போகிற இடம்லாம் அதிருப்தியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த திருப்தியை இந்த கடவுள் கொடுப்பார் ஐயனார். அதுமாரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் சார் எல்லாருன்னா நடராஜரை கும்பிட்டுணும். இஷ்ட தெய்வம் அவர் தான். நடராஜர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு எதிரி இல்லாமல் ஆக்குவார்.
தொந்தரவுகள் இல்லாமல் ஆக்குவார். வியாபாரத்தில் நல்ல வெற்றிகளை கொடுப்பார். ஒரு விமோச்சனத்தை கொடுப்பார். முடியாதுங்கிற காரியங்களை சீக்கிரம் முடிச்சு வைப்பார். பர்ஃபெக்டாக பிளான் போட்டு கொடுக்கக்கூடியவர் நடராஜர். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நடராஜரை தரிசனம் பண்ணுறது நல்லது. அதுமாரி நிறைய பேர்கிட்ட வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. முன்கூட்டியே அதை நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது நமக்கு செய்ய முடியாது. அதனால் ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐயனார் கோயிலுக்கு போங்க, கோயிலில் விளக்கேற்றிட்டு மாணவர்களுக்கு கல்வி பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு கல்வி சம்பந்தமான பொருட்கள், நோட்டு புத்தகம் பேனா தானம் பண்ணுங்கள். ஐயனார் அப்போ நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நடராஜர் அனுகிரகத்தை கொடுப்பார். அதற்கு பிறகு நீங்கள் தொடர் காரியம் எல்லாம் வெற்றி அடையும். அதுதான் இந்த காவல் தெய்வம். இளநீ தான் அபிஷேகம் பண்ணணும். இளநீர் 2 வெட்டி நெய்வேத்தியம் பண்ணணும். இளநீர் அபிஷேகம் பண்ணணும். இளநீர் இல்லாமல் ஐயனார் கோயிலுக்கு போகக்கூடாது. சாட்டை இல்லாமல் ஐயனார் கோயிலுக்கு போகக்கூடாது. சாட்டை வாங்கி கொடுங்க, சமர்ப்பிங்க. ஐயனார் உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பார். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ, எதெல்லாம் வருத்தமாக வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கங்க, நடராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்லிங்க. ஒரு சகசிரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது ஒரு பலன் கிடைக்கும். 2வது சகசிரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது 2வது பலன் கிடைக்கும். இப்போ வாரம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிதுன ராசி விடலாமா? விடக்கூடாது. பிடிச்சிங்க, நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரவங்க வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். தெய்வ பலன் கண்டிப்பாக உண்டு. தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. பச்சாடை நிறைய உடுத்துங்க. பச்சாடை உங்களுக்கு பலனை கொடுக்கும், நல்லது நடத்தும். பிளே தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது. அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டி நீ உன்கிட்ட பலம் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலம் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும். காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள், இந்த 2 இடத்துல இருக்கணும். நம்மளுடைய புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லும், போடா போப்பா போவாத இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நமக்கு ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது. இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழிகாட்டுது. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க.
காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னிய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. அந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க, ரொம்ப நல்லது. அதுதான் மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று, என்னையை காப்பாற்று, நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன். நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா, ஆளா, இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.